சேஃப்டி. ஒரு காலத்துல அமைதியான 100 ஏக்கர் காட்டுல வின்னி த பூ என்ற ஒரு நட்பான கரடி வாழ்ந்துட்டு வந்தது. பூவுக்கு பல விஷயங்கள் பிடிக்கும். அதோட வசதியான வீடு, அற்புதமான நண்பர்கள், எல்லாத்துக்கும் மேல அதுக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் காலையில பூ தனது வயிற்றில் ஒரு உரத்த சத்தத்துடன் எழுந்தது. ஐயோ என்ற வயிற்றை தடவினான். சிறிது தேன் எடுக்க வேண்டிய நேரம் இது என்று நினைக்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டே தனது தேன் பானையை நோக்கி நடந்தது. ஆனால் அந்த கரடிக்கு ஆச்சரியமாக அது காலியா இருந்தது. அப்புறம் பூ தனது நண்பன் முயலை பார்க்க முடிவு செய்தது. அவன் எப்பொழுதும் கூடுதலா தேன் வச்சிருப்பான். பூ காடு வழியா நடந்து சென்றபோது வழியில பன்றிக்குட்டியை சந்தித்தது. காலை வணக்கம் பூ அப்படின்னு பன்றிக்குட்டி சத்தமா சொல்லுச்சு. எங்க போகிறாய்? உடனே பூ கரடி சொன்னது, நான் முயலை பார்க்க போகிறேன். அவரிடம் பகிர்ந்து கொள்ள கொஞ்சம் தேன் இருக்கும் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொன்னது. பன்றிக்குட்டியும் பூவும் முயல் வீட்டை அடைந்தனர். ஹலோ முயல் அப்படின்னு பூ அழைத்தது. உங்களிடம் கொஞ்சம் தேன் இருக்குமா என்று பூ கேட்டது. முயல் நிமிர்ந்து பார்த்து, ஹோ பூ, என்னிடமும் தேன் இல்லை. ஆனால் நாம் அனைவரும் ஒன்றாக வேலை செய்தால் தேனை நிச்சயம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முயல் சொன்னது. அவர்கள் அந்த 100 ஏக்கர் காட்டில் ஒரு தேனீ கூட்டை தேடி அலைந்தனர். சிறிது நேரம் கழித்து ஒரு மரத்தில் ஒரு சிறிய தேன் கூடு தொங்குவதை கண்டனர். பூ சிலிர்த்து போய் கவனமாக தேன் கூட்டை நெருங்கியது. சில தேனீக்கள் வெளியே பறப்பதை பார்த்து பூ ஒரு படி பின்வாங்கினான். தேனீக்கள் என்று பரபரப்பாக இருப்பதாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு பன்றிக்குட்டி சொன்னது. உடனே பூ ஆம் இருக்கலாம் அப்படின்னு ஒப்புக்கொண்டது. பூ மற்றும் அவனது நண்பர்கள் ஒரு மரத்தடியில் அமர்ந்து தேனீக்களை பார்த்து அமைதியாக காத்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு தேனீக்கள் எல்லாம் பூவையும் அவனுடைய நண்பர்களையும் பார்த்து இவ்வளவு பொறுமையாக காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிச்சான். ஒவ்வொன்றாக தேனீக்கள் பறந்து அவர்களிடம் வந்து சிறிது தேனை வழங்கினர். பூ சிரிச்சுக்கிட்டே, நன்றி தேனீக்கள், நீங்கள் மிகவும் அன்பானவர்கள் அப்படின்னு சொல்லிச்சான். அவர்கள் பெற்ற தேனை கொண்டு பூ, பன்றிக்குட்டி மற்றும் முயல் மரத்தின் அடியில் ஒரு இனிமையான சிறிய சுற்றுலாவை மேற்கொண்டார்கள். ஒவ்வொரு துளி தேனையும் ரொம்ப ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டாங்களாம். சொக்ரட்டிஸ், இந்த கதையிலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? சில சமயங்களில் பொறுமையும் இரக்கமும் இனிமையான ஆச்சரியங்களை கண்டு வரலாம். கதை முடிவடையும் போது இவ்வளவு பெரிய காட்டில் இங்கேயாச்சும் ஆழமான தேன் மறைந்திருக்குமா அப்படின்னு பூ ஆச்சரியப்பட்டது.